ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். செந்தில் கிட்ட போய் சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, தங்கமயில பார்க்க வராங்க கோவிலுக்கு. இதை வந்து பின்னாடியே வந்து செந்தில் பார்த்துருவாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, தங்கமயில் போனதுக்கப்புறம் திட்டுறாரு. திட்டினோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வச்சு திட்டாதீங்கன்னு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனோன்னா அங்கே பெரிய சண்டை ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்க கூட வாழ விருப்பம் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியில் போன்ற மாதிரி செந்தில் சொல்ல, அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்க, இது என்னோட கோட்ரஸ் அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்றாரு, அப்ப இது உன் வீடா, நான் வெளியில போகணுமா அப்படின்ற மாதிரி அவர் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கதிர் என்ன பண்றாரு, அவங்க மாமாவை கூட்டிட்டு மதுரைக்கு போறாரு. அப்போ வந்து சில விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. என் ஃப்ரெண்டோட அப்பாக்கும் இந்த இதுதான் இருந்துச்சு, 3rd ஸ்டேஜ், ஒரு வழியா அவரை காப்பாத்திட்டாங்க, உங்களுக்கும் ஒன்னாகாது, காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு வர்றாரு. வீட்டை விட்டு வெளியில வந்த செந்தில் வந்து பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி தங்கமயில் கிட்ட பேசினா நான் கேட்டதுக்கு அது அவ வீடா, என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது காந்திமணி என்ன சொல்றாங்க, இப்பதான் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சண்டை போட்டாங்க, பாப்பா அடுத்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, எல்லாமே அவ தான் ஆரம்பிச்சான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதுல வந்து மீனாவை கோமதி கேட்கறாங்க, நீ மட்டும் ஏன்டி அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போது, அப்போ மீனா சொல்றாங்க ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னோன்னா ஒட்டுமொத்த குடும்பமா அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.